அந்த பொண்ணு யாருன்னு எனக்கும் காட்டுங்க, நானும் பார்க்கணும். பார்க்கலாமே. நீங்க அப்படியே எஞ்சி போய் கண்ணாடி முன்னால நில்லுங்க. என்ன சொல்றீங்க? இல்ல இது கண்ணாடி முன்னாடி பொண்ணு பாக்குறதுக்கு உங்கள மாதிரியே இருக்குமா? அதான் கண்ணாடி முன்னால போய் நீங்க நில்லுங்கன்னு சொன்னேன். இப்படிதான் கண்ணே, இவன் புரியாத மாதிரியே பேசுவான். ஓகே கபாலி, உங்க காதல் வெற்றி அடைய என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நீங்களே சொல்லிட்டீங்க, கூடிய சீக்கிரம் என் லவ்வர் நீங்க தானே உங்களாண்ட டெலிவரி பண்ண போறேன். அப்பால என்ன மேட்ரு கண்ணு, இம்மான் தூரம் வந்திருக்கா? உங்க தம்பிக்கு மேனேஜர் கார்டு எடுக்க எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். நீங்க நாளைக்கு யூனியனுக்கு போய் கையெழுத்து போட்டு கார்டை வாங்கிக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். பரவாயில்லைங்க. என்ன கண்ணு, அவன் தான் ஏதோ கேட்டுக்கினான்னு இம்மா செலவு பண்ணிக்கிறிய. பரவாயில்லக்கா, என் வாழ்க்கையில நான் முன்னேற செஞ்ச உதவிக்கு இவர் இன்னும் என்ன கேட்டாலும் நான் மறுக்க போறதில்ல. இதுக்காகவா நீ இம்மான் தூரம் வந்துக்கின? இத போன்ல அவனாட சொல்லிக்க கூடாதா? நான் அதுக்காக மட்டும் வரலக்கா. ஏன் கஷ்டத்தை சொல்லி அழறதுக்கு எனக்கு இருக்க ஒரே இடம் இதுதானக்கா. என்ன கண்ணு சொல்ற? ஆமாக்கா, ராஜலட்சுமி அம்மாவா ஆளவந்தான் கூட அனுப்பி வச்சது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்கள ஏண்டா அனுப்பி வச்சோன்னு இருக்குக்கா. ஒரு பக்கம் வருத்தமா இருந்தாலும் நீங்க செஞ்சது கரெக்ட் கண்ணு. ஏன்னா எனத்தோட தான் சேரணும். அந்த அம்மா புருஷனோட சேர்த்து வச்சது கரெக்ட் கண்ணு. இல்லக்கா, இருந்தாலும் ரேகா கண்ணு, நீ இன்னத்துக்கு நீ அத்தையே நினைச்ச மனுஷன் குழப்பிக்கினே இருக்கிற. இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த அம்மா புருஷனோட செட் ஆயிடும். அப்பாளுக்கு நம்மளே போய் கூட்டா விட வராது. உடுவியா? இந்த கஸ்மாலா ரேகா கண்ணு வந்திருக்குல்ல, இன்னத்துக்கு பெராக் பாத்துக்கினே நிக்கிற. குடிக்க ஏதாவது வாங்கிடுமாப்பா? உங்களுக்கு என்ன கூல் ட்ரிங்க்ஸ் பிடிக்கும்? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இல்ல நீங்க ஏதாவது சாப்பிட்டு ஆகணும். அப்ப சரி, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதே வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வாப்பா. ஏண்டா பேராண்டி, திரௌபதிக்கு துரியோதனன் துயில் உறிஞ்ச மாதிரி இந்த ஆரஞ்சு பழத்தை இம்புட்டு அவசரமா உரிக்கிற? அட மெல்ல உரிக்கிறது. அத்தா வாய்யா வா. எப்படி இருக்காத்தா? எனக்கு என்ன, நல்லா இருக்கேன்ல. அட நீ என்ன பங்காளி வீட்ல வந்து உட்கார்ந்திருக்க? பின்ன என்ன பண்ண சொல்ற? இன்னைக்கு ஆஸ்பத்திரியில தான் அனுப்புறேன்னு சொன்னாங்க. நேத்தே அனுப்பிச்சிட்டாங்க. நான் வேற எங்க போவேன்? பங்காளிய பார்த்த மாதிரி இருக்குமேன்னு இங்கிட்டு வந்துட்டேன். ஆத்தா, உன் உடம்பு நல்லா ஆகணும்னு சொல்லி ஐயனார் கோயிலுக்கு 50,000 ரூபாய் செலவு பண்ணி பொங்கல் வச்சுட்டு வந்திருக்கேன். ஏண்டா, எவனோ ஒருத்தன் கோழிக்கு உடம்புக்கு சரியில்லைன்னு கெடாவ பலி கொடுத்தானா? அந்த கதை மாதிரி எனக்கோசரம் எதுக்கடா 50,000 செலவு பண்ணீங்க? அட இருக்கட்டும் ஆத்தா. அப்பா, ஆஸ்பத்திரிக்கு பங்காளிங்கிட்ட வாங்கி தான் பணம் கட்டி இருக்கேன். பணம் கொண்டு வந்தியா? இருக்குடா, பணத்தை பத்தி நீ ஒண்ணும் கவலைப்படாத. அப்படியா? குடோன்ல இருந்த வெள்ளை மூட்டைகளை வித்திருப்ப, கரெக்டா? ஆமாண்டா. எப்படிடா கரெக்டா சொன்ன? ஏண்டா, சிதம்பரத்துல பிறந்தவனுக்கு சிவபுராணம் தெரியாதா? உன்னை பத்தி தெரியாதா அவனுக்கு? சரிப்பா, வெளியில இருந்து வந்திருக்க, போய் ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு வாப்பா. வேண்டாண்டா, ஆத்தாவை பார்த்ததே நிறைய சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஏய்யா சண்முக பாண்டி, ஆத்தா கோவிந்தானா கோடி புண்ணியம்னு குளிக்காம இருக்கலாமா? போய்யா, கைய கால அலம்பிட்டு ஏதாச்சும் சாப்பிடு போ. அத அப்புறம் பாத்துக்கலாம் ஆத்தா. ஏண்டா விரும்மாண்டி, யாரோ புலாரியோ கிலாரியோ அவங்கிட்ட உமாவோட வேலையை காலி பண்ண சொல்லி பணம் கொடுத்தியே, அது என்னடாச்சு? அது ஏப்பா கேக்குற? அவ்வளவு காசையும் வாங்கி சாப்பிட்டு ஏப்ப விட்டுட்டான்பா. எனக்கே அல்வா கொடுத்துட்டான்பா அவன. ஏண்டா பேராண்டி, குடுக்கறதையும் குடுத்துட்டு குஷ்டரோகி காலில் விழுந்த மாதிரி அந்த பயகிட்ட அம்புட்டு பணத்தையும் குடுத்துட்டியா? ஏ பேராண்டி, அந்த பய யாருன்னு என்கிட்ட காட்டு.
அவனை நான் பாத்துக்கிறேன்டா. அப்பதா நம்ம கிட்ட காசை வாங்கிட்டு கமுக்கமா இருக்கிறது இல்லாம காரியத்தை முடிச்சு கொடுன்னு சொன்னா எனக்கு மேல பாஞ்சாலின்னு ஒருத்தர் இருக்கான்னு கதை வர்றான். அவ யாருடா பாஞ்சாலி? 5 பேருக்கு பத்தினியா? நம்ம காசுக்கு அவ சித்தினியா? ஆமாதா, அவளை சும்மா விடக்கூடாது. அதுக்காக தான்ப்பா நான் கத்திய ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஏய், எதுக்குடா கத்தி? இருக்கட்டும்டா, கையில ஜெவமாலை இருந்தாலும் கக்கத்துல கத்தி வேணும். ஆனா பேராண்டி, குத்தும் வெட்டும் கோட்டைக்குள்ள ஆகாது, அது பிரச்சனை ஆயிடும். அவனை வெளி இடத்துல வச்சு போட்டு தள்ளு. வெளியில வச்சு போட்டா பிரச்சனை ஒண்ணு ஆகாதுல்ல? சந்தையில அடிபட்டவனுக்கு சாட்சி எதுடா? பேராண்டி, கோடி பேர் ஏறி மிதிச்சாலும் கூழாங்கல்லு சாந்தாகாது. சுத்தி வச்சு உடைச்சுதான் அதை அரைக்கணும். கிளம்புங்கடா, அந்த பாஞ்சாலிய 2ல 1 பாக்குறேன். நாளைக்கு போலாம் அத்தா. நாளைக்கு என்னடா நாளைக்கு? இன்னைக்கு புதன்கிழமை, பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது. இன்னைக்கே போலாண்டா, கிளம்புங்கடா. ஏய் பாஞ்சாலி, வரேண்டி. நான்